ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 1 முதல் 10 அதிகாரங்களின் கேள்வி பதில்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் டேஸ். விடை சிருஷ்டித்தார். கேள்வி எண் 2. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது எது? விடை பூமி. கேள்வி எண் 3. ஆழத்தின் மேல் இருந்தது எது? விடை ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கேள்வி எண் 4. தேவ ஆவியானவர் எதின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார்? விடை ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். கேள்வி எண் 5. தேவன் முதலாவது உண்டாக்கியது எது? விடை வெளிச்சம். கேள்வி எண் 6. ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தது எது? விடை ஆகாய விரிவு. கேள்வி எண் 7. தேவன் ஆகாய விரிவிற்கு வைத்த பெயர் என்ன? விடை வானம். கேள்வி எண் 8. தேவன் வெட்டாந்தரைக்கு வைத்த பெயர் என்ன? விடை பூமி. கேள்வி எண் 9. தேவன் ஜலத்திற்கு வைத்த பெயர் என்ன? விடை சமுத்திரம். கேள்வி எண் 10. காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்க உண்டாக்கப்பட்டது எது? விடை சுடர்கள். கேள்வி எண் 11. தேவன் பகலை ஆள உண்டாக்கியது எது? விடை பெரிய சுடர். கேள்வி எண் 12. தேவன் இரவை ஆள உண்டாக்கியது எது? விடை சிறிய சுடர். கேள்வி எண் 13. எத்தனை மகத்தான சுடர்களை தேவன் உண்டாக்கினார்? விடை 2. கேள்வி எண் 14. தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்றார்? விடை நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் என்றார். கேள்வி எண் 15. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது டேஸ். விடை அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. தேவன் ஓய்ந்திருந்த நாள் எது? விடை 7ஆம் நாள். கேள்வி எண் 2. தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கின நாள் எது? விடை 7ஆம் நாள். கேள்வி எண் 3. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதினாலே உண்டாக்கினார்? விடை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். கேள்வி எண் 4. ஏதேன் தோட்டம் இருந்த திசை எது? விடை கிழக்கு திசை. கேள்வி எண் 5. ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் தோட்டத்தில் எங்கு இருந்தது? விடை தோட்டத்தின் நடுவில் இருந்தது. கேள்வி எண் 6. ஏதேனில் இருந்து எத்தனை ஆறுகள் பிரிந்தது? விடை 4 ஆறுகள். கேள்வி எண் 7.
ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றும் ஆற்றின் பெயர் என்ன? விடை பைசோன். கேள்வி எண் 8. பொன் விளையும் தேசம் எது? விடை ஆவிலா தேசம். கேள்வி எண் 9. பிதோலாகும் கோமேதக கல்லும் இருக்கும் தேசம் எது? விடை ஆவிலா தேசம். கேள்வி எண் 10. எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றும் ஆற்றின் பெயர் என்ன? விடை கீகோன். கேள்வி எண் 11. ஆசியாவுக்கு கிழக்கே ஓடும் ஆற்றின் பெயர் என்ன? விடை இதக்கேல். கேள்வி எண் 12. நாலாம் ஆற்றின் பெயர் என்ன? விடை ஐபிராத்து. கேள்வி எண் 13. தேவன் ஆதாமிடம் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்றார்? விடை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். கேள்வி எண் 14. எந்த எலும்பினால் தேவன் மனுஷியை உண்டாக்கினார்? விடை விலா எலும்பு. கேள்வி எண் 15. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாயிருந்தும் டேஸ். விடை வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. தந்திரமுள்ள சர்ப்பம் யாரிடம் வந்து பேசியது? விடை ஏவாள். கேள்வி எண் 2. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று யார் யாரிடம் சொன்னது? விடை சர்ப்பம் ஏவாளிடம் சொன்னது. கேள்வி எண் 3. தோட்டத்தின் நடுவில் இருந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமானதென்று கண்டது யார்? விடை ஏவாள். கேள்வி எண் 4. ஆதாமும் ஏவாளும் எந்த இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்? விடை அத்தி இலை. கேள்வி எண் 5. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற நேரம் எது? விடை பகலில் குளிர்ச்சியான வேலை. கேள்வி எண் 6. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டது யார்? விடை ஆதாம் ஏவாள். கேள்வி எண் 7. நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றது யார்? விடை ஆதாம். கேள்வி எண் 8. ஆதாம் தேவன் விலக்கின கனியை புசித்ததற்கு யாரை காரணம் சொன்னான்? விடை ஏவாள். கேள்வி எண் 9. ஏவாள் தேவன் விலக்கின கனியை புசித்ததற்கு யாரை காரணம் சொன்னாள்? விடை சர்ப்பம். கேள்வி எண் 10. சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டது எது? விடை சர்ப்பம். கேள்வி எண் 11. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் டேஸ் தின்பாய்? விடை மண்ணை தின்பாய். கேள்வி எண் 12. யார் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது? விடை ஆதாமின் நிமித்தம். கேள்வி எண் 13. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யார்?
விடை ஆதாமின் மனைவி ஏவாள். கேள்வி எண் 14. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் உடுத்திய உடை எது? விடை தோல் உடை. கேள்வி எண் 15. கேருபீன்களும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமும் இருந்த திசை எது? விடை ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு திசை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. ஏவாள் பெற்ற முதல் குமாரன் பெயர் என்ன? விடை காயின். கேள்வி எண் 2. காயினின் சகோதரன் பெயர் என்ன? விடை ஆபேல். கேள்வி எண் 3. யாருடைய முகநாடி வேறுபட்டது? விடை காயின். கேள்வி எண் 4. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்றது யார்? விடை கர்த்தர். கேள்வி எண் 5. வேதாகமத்தில் முதல் கொலைகாரன் யார்? விடை காயின். கேள்வி எண் 6. காயினை கொல்லுகிற எவன் மேலும் டேஸ் பழி சுமரும்? விடை 7 பழி சுமரும். கேள்வி எண் 7. காயின் குடியிருந்த தேசம் எது? விடை நோத். கேள்வி எண் 8. காயினின் குமாரன் பெயர் என்ன? விடை ஏனோக்கு. கேள்வி எண் 9. வேதாகமத்தில் முதலில் பட்டணத்தை கட்டியவன் யார்? விடை காயின். கேள்வி எண் 10. ஆதாள் சில்லாள் என்ற 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணியது யார்? விடை லாமேக்கு. கேள்வி எண் 11. கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பன் யார்? விடை யாபால். கேள்வி எண் 12. கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன் யார்? விடை யூபால். கேள்வி எண் 13. பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் யார்? விடை தூபால் காயின். கேள்வி எண் 14. லாமேக்குக்காக டேஸ் பழி சுமரும்? விடை 77 பழி சுமரும். கேள்வி எண் 15. ஆதாம் ஏவாளுக்கு ஆபேலுக்கு பதிலாக தேவன் கொடுத்த புத்திரன் பெயர் என்ன? விடை சேத். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. சேத் பிறந்தபோது ஆதாமின் வயது என்ன? விடை 130 வயது. கேள்வி எண் 2. ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? விடை 800 வருஷம் உயிரோடு இருந்தார். கேள்வி எண் 3. ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 930 வருஷம். கேள்வி எண் 4. ஏனோசின் தாத்தா பெயர் என்ன? விடை ஆதாம். கேள்வி எண் 5. சேத் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம்?
விடை 912 வருஷம். கேள்வி எண் 6. கேனான் உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 910 வருஷம். கேள்வி எண் 7. யாரேத் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 962 வருஷம். கேள்வி எண் 8. ஏனோக்கு உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 365 வருஷம். கேள்வி எண் 9. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனது யார்? விடை ஏனோக்கு. கேள்வி எண் 10. நோவாவின் தாத்தா பெயர் என்ன? விடை மெத்துசலா. கேள்வி எண் 11. வேதாகமத்தில் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த நபர் யார்? விடை மெத்துசலா. கேள்வி எண் 12. மெத்துசலா உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 969 வருஷம். கேள்வி எண் 13. நோவாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை லாமேக்கு. கேள்வி எண் 14. லாமேக்கு உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 777 வருஷம். கேள்வி எண் 15. சேம் காம் யாப்பேத் பிறந்தபோது நோவாவின் வயது என்ன? விடை 500 வயது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டது யார்? விடை தேவகுமாரர். கேள்வி எண் 2. என் ஆவி என்றைக்கும் டேஸ் போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடை மனுஷனோடு போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள்வி எண் 3. மனுஷன் இருக்க போகிற நாட்கள் எத்தனை வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை 120 வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள்வி எண் 4. மனுஷனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் டேஸ் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடை நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள்வி எண் 5. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் டேஸ். விடை மனஸ்தாபப்பட்டார். கேள்வி எண் 6. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தருடைய இருதயம் டேஸ். விடை விசனமாயிருந்தது. கேள்வி எண் 7. யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? விடை நோவா. கேள்வி எண் 8. நீதிமானும் உத்தமனுமாயிருந்தது யார்? விடை நோவா. கேள்வி எண் 9. நோவாவின் குமாரர் பெயர் என்ன? விடை சேம் காம் யாப்பேத். கேள்வி எண் 10. எது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாயும் கொடுமையினால் நிறைந்ததாயும் இருந்தது? விடை பூமி. கேள்வி எண் 11. நோவா எந்த மரத்தில் பேழையை உண்டாக்கினார்? விடை கொப்பேர் மரம்.
கேள்வி எண் 12. நோவா செய்த பேழையின் நீளம், அகலம், உயரம் எத்தனை முழம்? விடை நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். கேள்வி எண் 13. ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்களை அழிக்க தேவன் எதை வரப்பண்ணினார்? விடை ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். கேள்வி எண் 14. நோவாவோடு பேழையில் இருந்தது எத்தனை பேர்? விடை 8 பேர். கேள்வி எண் 15. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தது யார்? விடை நோவா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, இந்த டேஸ் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார். விடை இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார். கேள்வி எண் 2. தேவன் சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எத்தனை ஜோடு எடுக்கச் சொன்னார்? விடை 7 ஜோடு எடுக்கச் சொன்னார். கேள்வி எண் 3. தேவன் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக எத்தனை ஜோடு எடுக்கச் சொன்னார்? விடை 1 ஜோடு எடுக்கச் சொன்னார். கேள்வி எண் 4. தேவன் ஆகாயத்து பறவைகளில் சேவலும் பேடுமாக எத்தனை ஜோடு எடுக்கச் சொன்னார்? விடை 7 ஜோடு எடுக்கச் சொன்னார். கேள்வி எண் 5. எத்தனை நாள் இரவும் பகலும் மழை பெய்தது? விடை 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. கேள்வி எண் 6. ஜலப்பிரளயம் பூமியில் உண்டான போது நோவாவின் வயது என்ன? விடை 600 வயது. கேள்வி எண் 7. எத்தனை நாள் சென்ற பின்பு பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று? விடை 7 நாள். கேள்வி எண் 10. மழை பெய்ய ஆரம்பித்த மாதம் மற்றும் தேதி என்ன? விடை 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. கேள்வி எண் 9. மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் டேஸ் திறவுண்டன. விடை வானத்தின் மதகுகள் திறவுண்டன. கேள்வி எண் 10. பேழையில் இருந்த ஆண்கள் எத்தனை பேர்? விடை 4 பேர். கேள்வி எண் 11. பேழையில் இருந்த பெண்கள் எத்தனை பேர்? விடை 4 பேர். கேள்வி எண் 12. பேழையின் கதவை பூட்டியது யார்? விடை கர்த்தர். கேள்வி எண் 13. ஜலம் மலைகளுக்கு மேலாக எத்தனை முழம் இருந்தது? விடை 15 முழம் இருந்தது. கேள்வி எண் 14. நாசியிலே டேஸ் உள்ள எல்லாம் மாண்டு போயின. விடை நாசியிலே ஜீவ சுவாசமுள்ள எல்லாம் மாண்டு போயின. கேள்வி எண் 15. ஜலம் எத்தனை நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது? விடை 150 நாள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. எத்தனை நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது?
விடை 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. கேள்வி எண் 2. பேழை எந்த மலையில் தங்கியது? விடை அரராத் மலையில் தங்கியது. கேள்வி எண் 3. பேழை எந்த நாளில் மலையில் தங்கியது? விடை 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை மலையில் தங்கியது. கேள்வி எண் 4. எந்த மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது? விடை 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. கேள்வி எண் 5. எந்த நாளில் மலை சிகரங்கள் காணப்பட்டன? விடை 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில் மலை சிகரங்கள் காணப்பட்டன. கேள்வி எண் 6. எத்தனை நாள் சென்ற பின்பு நோவா காகத்தை வெளியே விட்டார்? விடை 40 நாள். கேள்வி எண் 7. எந்த பறவை பேழைக்கு வருகிறதும் போகிறதுமாக இருந்தது? விடை காகம். கேள்வி எண் 8. நோவா எத்தனை முறை புறாவை வெளியே விட்டார்? விடை 3 முறை. 7 நாளைக்கு ஒரு முறை என்ற விதத்தில் 3 முறை புறாவை வெளியே விட்டார். கேள்வி எண் 9. புறா எந்த மரத்தின் இலையை கொத்திக் கொண்டு வந்தது? விடை ஒலிவ மரத்தின் இலை. கேள்வி எண் 10. பூமியில் ஜலம் வற்றி போகும்போது நோவாவின் வயது என்ன? விடை 601 வயது. கேள்வி எண் 11. பூமி எந்த நாளில் காய்ந்து காணப்பட்டது? விடை 2ஆம் மாதம் 27ஆம் தேதி. கேள்வி எண் 12. வேதாகமத்தில் தகன பலியிட்ட முதல் மனிதன் யார்? விடை நோவா. கேள்வி எண் 13. நோவா எதை தகன பலியாக பலியிட்டார்? விடை சுத்தமான சகல மிருகங்களிலும் பறவைகளிலும் சிலவற்றை எடுத்து தகன பலியாக பலியிட்டார். கேள்வி எண் 14. கர்த்தர் யார் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்றார்? விடை மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்றார். கேள்வி எண் 15. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி டேஷ் இருக்கிறது? விடை பொல்லாததாய் இருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது? விடை இரத்தம். கேள்வி எண் 2. தேவனுக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம் எது? விடை வில். கேள்வி எண் 3. கானானுக்கு தகப்பன் யார்? விடை காம். கேள்வி எண் 4. பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டியது யார்? விடை நோவா. கேள்வி எண் 5. தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தது யார்? விடை நோவா. கேள்வி எண் 6. நோவாவின் நிர்வாணத்தை பார்த்தது யார்? விடை காம். கேள்வி எண் 7. காம் நோவாவின் நிர்வாணத்தை கண்டு அதை யாருக்கு அறிவித்தான்?
விடை தன் சகோதரரான சேம் யாப்பேத் என்பவர்களிடம் அறிவித்தான். கேள்வி எண் 8. நோவாவின் நிர்வாணத்தை மூடியது யார்? விடை சேம் யாப்பேத். கேள்வி எண் 9. நோவா யாரை சபிக்கப்பட்டவன் என்றார்? விடை கானான். கேள்வி எண் 10. தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பது யார்? விடை கானான். கேள்வி எண் 11. நோவா யாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார்? விடை சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார். கேள்வி எண் 12. நோவா யாரை தேவன் விருத்தியாக்குவார் என்றார்? விடை யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்றார். கேள்வி எண் 13. சேமுடைய கூடாரங்களில் தங்கியிருப்பது யார்? விடை யாப்பேத். கேள்வி எண் 14. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? விடை 350 வருஷம் உயிரோடு இருந்தார். கேள்வி எண் 15. நோவா உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 950 வருஷம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. யாரால் தீவுகள் பாஷையின்படியேயும் கோத்திரத்தின்படியேயும் ஜாதிகளின்படியேயும் தேசங்களாக பகுக்கப்பட்டது? விடை யாப்பேத்தின் சந்ததியாரால். கேள்வி எண் 2. பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தது யார்? விடை நிம்ரோத். கேள்வி எண் 3. நிம்ரோத்தின் தகப்பன் யார்? விடை கூஸ். கேள்வி எண் 4. நிம்ரோத்தின் தாத்தா யார்? விடை காம். கேள்வி எண் 5. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் யார்? விடை நிம்ரோத். கேள்வி எண் 6. பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் எந்த தேசத்தில் இருந்தது? விடை சினேயார் தேசத்தில் இருந்தது. கேள்வி எண் 7. நினிவே, ரெகோபோத், காலாக், ரெசேனை கட்டியது யார்? விடை அசூர். கேள்வி எண் 8. பெரிய பட்டணம் எது? விடை ரெசேன். கேள்வி எண் 9. கானானின் மூத்த மகன் யார்? விடை சீதோன். கேள்வி எண் 10. சீதோன், காசா, லாசா பகுதிகளில் குடியிருந்தது யார்? விடை கானானியர். கேள்வி எண் 11. ஏபேருடைய சந்ததியாருக்கு தகப்பன் யார்? விடை சேம். கேள்வி எண் 12. பேலேகு, யொக்தான் இவர்களின் தகப்பன் யார்? விடை ஏபேர். கேள்வி எண் 13. யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது?
விடை பேலேகுவின் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. கேள்வி எண் 14. ஓப்பீர், ஆவிலா, யோபாப் இவர்கள் யாருடைய குமாரர்? விடை யொக்தானின் குமாரர். கேள்வி எண் 15. மேசா துவங்கி செப்பார் வரை குடியிருந்தது யார்? விடை சேமுடைய சந்ததியார். ஆதியாகமம் 1 முதல் 10 அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. ஆதியாகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.